புதிய பிரதமராக ஹரணி அமரசூரிய பதவியேற்பு. அனுரவின் அரசுக்கு ஆதரவளிக்க நிபந்தனை விதிக்கும் நாமல் நாட்டு மக்களுக்கு காவல்துறையினர் விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு. வடமாகாண ஆளுநர் நியமனம். முன்னாள் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபருக்கு வாய்ப்பு. நவம்பரில் நாடாளுமன்ற தேர்தல் வெளியானது வர்த்தமானி. அனுரவுக்கு தமிழ் மொழியிலும் வாழ்த்து தெரிவித்த பிரான்ஸ் ஜனாதிபதி. நாட்டை விட்டு தப்பியோடும் ராஜபக்ஷ குடும்பம் கசிந்த தகவல். ஜனாதிபதி ஊடக பிரிவின் புதிய பணிப்பாளர் நியமனம். தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹரணி அமரசூரிய புதிய பிரதமராக பதவி பிரமாணம் செய்து கொண்டார். ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க முன்னிலையில் ஹரணி அமரசூரிய புதிய பிரதமராக பதவி பிரமாணம் செய்து கொண்டார். இதேவேளை பிரதமர் நியமனத்தை தொடர்ந்து இடைக்கால அமைச்சரவையும் நியமிக்கப்படவுள்ளதுடன் அதனைத் தொடர்ந்து நேற்று நள்ளிரவுடன் பாராளுமன்றமும் கலைக்கப்பட்டுள்ளது. நிறைவேற்று அதிகாரம் கொண்டு ஜனாதிபதி முறைமையை நீக்கி தேர்தல் முறைமையை மாற்றியமைக்க தேசிய மக்கள் சக்தி முன்வந்தால் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன முழு ஆதரவையும் வழங்கும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். 1994 ஆண்டு தொடக்கம் இதுவரை அனைத்து ஜனாதிபதிகளும் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை ஒழிப்பதாக கூறிய போதிலும் எவரும் அவ்வாறு செய்யவில்லை எனவும் அவர் ஊடகங்களுக்கு தெரிவித்தார். நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை நீக்குவதற்கான சிறந்த தருணம் இதுவாகும். எனவே நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை ஒழிக்க வேண்டிய தேவை இருந்தால் தாமதிக்க வேண்டாம் என நாமல் ராஜபக்ஷ மேலும் தெரிவித்துள்ளார். நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் பொதுஜன பெரமுன சார்பில் களமிறங்கிய நாமல் ராஜபக்ஷ 3,42,781 வாக்குகளை பெற்று படுதோல்வியடைந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் இந்த வாரம் ஆர்ப்பாட்டங்கள் முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் பிரதி காவல் மா அதிபர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். அத்துடன் தேர்தல் சட்டத்தை தொடர்ந்து கடைபிடிக்குமாறு காவல்துறையினர் மக்களை கேட்டுக்கொண்டுள்ளனர். இதேவேளை யாரையும் துன்புறுத்தாமல் தமது மகிழ்ச்சி வெளிப்படுத்துமாறும் பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். மேலும் குழுவாக கூடுவதை தவிர்க்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதிய ஜனாதிபதி பதவியேற்றுள்ள நிலையில் அரசியலிலும் அரசியல் பதவிகளிலும் பல மாற்றங்கள் நிகழ்ந்த வண்ணம் உள்ளன. இந்த நிலையிலேயே அமைதியாக செயற்படுமாறு மக்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. அனுர தலைமையில் அமைந்த புதிய அரசாங்கத்தின் 9 மாகாணங்களுக்குமான புதிய ஆளுநர்கள் நியமிக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நியமனங்கள் ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்கவினால் இன்று வழங்கப்படவுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அந்த வகையில் வடக்கு மாகாண ஆளுநராக முன்னாள் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் ஒருவரை நியமிப்பதற்கு புதிய ஜனாதிபதி முடிவு செய்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை கிழக்கு மாகாண ஆளுநராக நிர்வாக சேவை அதிகாரி ஒருவரை நியமிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இலங்கை நாட்டின் 9வது நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க தெரிவு செய்யப்பட்டதை அடுத்து பல அமைச்சர்கள் மற்றும் ஆளுநர்கள் பதவி விலகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் நவம்பர் மாதம் 14ஆம் தேதி இலங்கையில் பொதுத் தேர்தல் நடத்தப்படவுள்ளது. இலங்கை நாடாளுமன்றத்தை கலைப்பது தொடர்பான ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் கையொப்பத்துடனான வர்த்தமானி சற்று முன்னர் வெளியான நிலையில் பொதுத் தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் எதிர்வரும் நவம்பர் மாதம் பொதுத் தேர்தல் நடைபெறவுள்ளதுடன் நவம்பர் மாதம் 21ஆம் தேதி புதிய நாடாளுமன்ற அமர்வு கூடவுள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதேவேளை அக்டோபர் 4 முதல் 11ஆம் தேதி நண்பகல் வரையில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்டு ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்கவுக்கு பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவேல் மேக்ரோன் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இலங்கையில் புதிதாக தெரிவு செய்யப்பட்டுள்ள 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் வாழ்த்துச் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. உள்நாட்டு மற்றும் சர்வதேச தலைவர்கள் என பலரும் புதிய ஜனாதிபதிக்கு நாட்டு மக்களுக்கும் தமது வாழ்த்துக்களையும் இணைந்து பயணிப்பதற்கான ஆதரவு கரங்களையும் நீட்டி வருகின்றனர். இந்த நிலையில் பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவேல் மேக்ரோன் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் தனது முகநூல் தளத்தில் அவர் இட்டுள்ள பதிவில், அன்புள்ள இலங்கை நண்பர்களே, உங்கள் ஜனாதிபதி தேர்தல் சிறப்பாக நடைபெற்றதற்கு வாழ்த்துக்கள். இந்த தேர்தல் இலங்கையின் ஜனநாயகத்தின் வீரியத்தை பறைசாற்றுகிறது. அனு திசாநாயக்க, உங்கள் வெற்றிக்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். இலங்கையுடன் இணைந்து செயல்படுவதற்கு பிரான்ஸ் தயாராக உள்ளது. நம்பிக்கையும் ஒத்துழைப்பும் நம் கூட்டு முயற்சிகளுக்கு அடிக்கலாக அமையட்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ராஜபக்ஷ குடும்பத்தைச் சேர்ந்த பலர் வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ மட்டும் இலங்கையில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த ஆட்சியின் போது பல்வேறு மோசடிகளில் ஈடுபட்டதாக ராஜபக்ஷ குடும்பம் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தற்போது லஞ்ச ஊழலை ஒழிக்கும் நோக்கில் ஊழல் தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட
உள்ளிட்ட பல சட்டங்கள் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. இதன் காரணமாக ராஜபக்ஷ குடும்பம் உட்பட அவர்களுடன் இணைந்து செயற்பட்ட குழுவினர் கடும் அச்ச நிலையில் உள்ளனர். அதற்கமைய நாட்டை விட்டு தப்பிச் சென்ற எவரும் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்புவதற்கு வாய்ப்பில்லை என ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இலங்கையில் பல்வேறு மோசடிகளில் ஈடுபட்டவர்கள் நாட்டை விட்டு தப்பிச் செல்லாதவாறு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதற்கமைய சில அரசியல்வாதிகள் விமான நிலையத்திற்கு சென்ற போதும் குடிவரவு அதிகாரிகளால் அவர்கள் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கவின் உத்தரவுக்கு அமைய சுமார் 30 பேருடைய பெயர் விவரங்கள் விமான நிலைய அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரியவருகிறது. புதிய ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கவினால் ஜனாதிபதி ஊடகப் பிரிவின் புதிய பணிப்பாளர் நாயகமாக கலாநிதி நஜித் இந்திக நியமிக்கப்பட்டுள்ளார். ஹம்பாந்தோட்டை ரண்ண மத்திய கல்லூரி மற்றும் கொழும்பு ரோயல் கல்லூரியின் பழைய மாணவரான வைத்தியர் நஜித் இந்திக கொழும்பு மருத்துவ பீடத்தில் தனது மருத்துவ பட்டப்படிப்பை நிறைவு செய்துள்ளார். இவர் கடந்த 5 வருடங்களாக பல்வேறு அரசு மருத்துவமனைகளில் மருத்துவராக பணியாற்றி வந்ததாக கூறப்படுகிறது. வைத்தியர் நஜித் இந்திக தனது மருத்துவ வாழ்க்கைக்கு மேலதிகமாக ஒரு அரசியல் செயற்பாட்டாளராகவும் நன்கு அறியப்பட்டவர் ஆவார். மேலும் நேற்றைய தினம் புதிய பிரதமர் உட்பட அமைச்சர்கள் நியமிக்கப்பட்ட நிலையில் 15 அமைச்சர்களுக்கான புதிய செயலாளர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதன்படி புதிய பிரதமரின் செயலாளர், அமைச்சரவை செயலாளர் உள்ளிட்ட 15 அமைச்சர்களுக்கு புதிய செயலாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.